கெட்டிக்காரன் புழுகு 8 நாளையில தெரியும். சதிசு டவுசர். அச்சாணி இல்லாத தேரு முச்சானும் ஓடாது. என்ன நடிப்பு மந்தாரம். ஊரு சொத்ததுக்கு வப்பாட்டியா, பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கறதுக்கு பொண்டாட்டியா. அத்தா நம்ம ஊர்ல ஒரு பாலம் அழிச்சறாவல, எண்ணி செய்கிறவன் கெட்டி என்னாம செய்கிறவன் மட்டின்னு சும்மா வச்சனவன். அத்தா அவன் ஒரு பிளான போட்டிருக்கான்னு தெரிஞ்சு நாம வச்சம் பாரு ஒரு ஆப்பு. இனி என்ன செய்வான்னு பாப்போம். அச்சமுள்ள ஆப்பு. மீனா முகத்துல புன்னகைய பாருங்க. பின்ன இருக்காதா அவ எத்தனை நாள் உள்ளுக்குள்ளே அழுது புழுங்கி அவ எத்தனை நாள் நொந்து போயிருப்பா. கெட்டினவளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அப்ப எதுக்கு அந்த கெட்டி மேளம் தாளம் பூவு பொட்டு? கெட்டினவளுக்குன்னு உள்ள இடத்த நீ இன்னொத்திக்கு கொடுத்தன்னா அப்ப அந்த இடத்துக்கான மதிப்பு என்ன இருக்குது? எலி அழுதாலும் பூனை விடுமா? இப்ப அந்த கதை ஆயி போச்சு இல்ல. இப்ப சடி சம்மக்காரி அப்படி பதறுதா பாத்துக்க. கால்ல இங்க பொடி நடையா போனால எங்க போனா? அதான் சொல்லுவல்ல, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாதுன்னு. சும்மாவா மாய் இப்பவும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவ உணர்ந்திருக்காளா? இல்லவே இல்லையே. அவளும் திருந்த மாட்டா, இந்த சின்னத்தர அம்மையும் திருந்தவே மாட்டாள்வ. இவ மண்ணுக்கு போற வரைக்கும் திருந்த மாட்டாள்வ. தங்கங்களவி என்னடி சின்னத்தரைக்கு கல்யாணம்னு பேச்சு எடுப்படுது? புகை இல்லாம நெருப்பு வருமா? ஏதாவது இருக்கும். அவனுக்கும் வயசு கடந்துட்டு போகுது இல்ல. அவன் வந்தவன தஞ்சி யார் கல்யாணம் பண்ணுவா? ஜனனிக்கு அடி போட்டு பார்த்தா ஜனனி ஒத்த கால்ல நின்னுட்டா. இந்த தையல படிச்சா சிட்டில ஒரு கடைய போட்டா. இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு பேரு அடையாளம், ஜனனி தையல் கடை. இன்னைக்கு கொடி கட்டி போறக்கா. அதான் ஆதாயம் இல்லாம போய் ஜனனி காப்பாளா? அவ இனி எடுத்து பார்க்க மாட்டா. அந்த புள்ள தையல் என்னமா தைக்குது? வெட்டி அவ டவுன்ல பெரிய கடையில போட்டிருக்காங்க. பாட்டுக்கிட்டதே தமிழ் தானே. ஆமா டீ தெரியும். நம்ம ஒரு சின்ன கடை தானே எடுத்து கொடுத்தா. இப்ப பக்கத்து கடையும் எடுத்து நல்ல பெருசா போட்டிருக்காங்க. அந்த புள்ள வாட்ட தையல் தச்சு இன்னைக்கு ஃபேமஸ் ஆகி போச்சு, ஜனனி தையல் கடையா. அந்த புள்ளி அவ ஒரு நேரத்துல என்ன பாடுபடுத்துனா. இப்போ என் பையனை கட்டிக்கமா என் பையனை கட்டிக்கமாங்க. அவ இப்ப நல்ல கை நிறையச்சா. வெட்டி ஒரு சட்டை தைக்கிறதுக்கு 30 ரூபாங்க தானா மட்டி. கிழவி அது சாதா பிளவுஸுக்கு தான். மாடல் வச்சு தச்சா 35 ரூபா 40 ரூபாயா. தாயே 40 ரூபாயா? பத்தியமா நானும் சட்டையே தைக்க மாட்டேப்பா. சும்மா தச்சு போடுங்க. 40 ரூபாயா? நாங்க 40 நாள் செரிக்க தின்றுவோம். எம்மா அந்த ஜனனி பிள்ளை அவ்வளவு துட்டா வாங்குது. செட்டில கடை போட்டிருக்கா, கடை வாடகை கொடுக்கணும், எல்லாம் கணக்கு பார்க்கணும்ல. அவ அதெல்லாம் கணக்கு பண்ணி தானே வாங்குவா. ஷோரூம் மாதிரி வச்சிருக்கா, கண்ணாடி ரூம் வச்சிருக்கா. அவ அதெல்லாம் கணக்கு பண்ணி தானே வாங்குவா. பரவாயில்ல, பொம்பளை பிள்ளையெல்லாம் நல்ல சுதாரிப்பா இருந்திருக்கு. எங்களுக்கு தான் அந்த காலத்துல இந்த சுதாரிப்பே இல்ல. வீடு வீடா போய்கிட்டு வாய் பேசிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு கோலு முட்டிக்கிட்டு இப்படியே நேரமும் பொழுதும் போச்சுப்பா. என் புருஷனை பாத்தீங்களா? என் புருஷனை பாத்தீங்களா? அத்தி அடுத்து கருவாப்பையிலுக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு போலுக்க. ஏடி ராணி ஏன் கேக்க? இல்ல எதுக்குன்னு கேக்க. என் புருஷனை பாத்தீங்களா? அத்தாவே வேண்டான்னு தானே போனேன். ஆமா, அது யாருமே தெரியாம போனேன். அம்மா வீடுதான் சொர்க்கம் நினைச்சு போனேன். அப்பா அப்படியே இருந்துட வேண்டியதானே. ஒரு பொண்ணுக்கு அம்மா வீடும் கிடையாது, அப்பா வீடும் கிடையாது, புருஷன் வீடும் கிடையாது. இதுல அம்மா வீடு பெஸ்ட்னு போனாலாம். என்ன உங்க வீட்டுல விருந்தெல்லாம் முடிஞ்சிட்டா எப்படி? என் புருஷன் சம்பாதிக்கிற பாதி நான் எங்க வீட்டுக்கு தான் கொடுப்பேன். அதனால எங்க வீட்டுல என்ன எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது என் புருஷன் சம்பாத்தியத்துக்காக தான் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்கன்னு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என் புருஷன் சம்பாத்தியத்தை பாதி கொண்டு எங்க வீட்டுல கொண்டு கொடுப்பேன். எங்க அம்மா என்ன விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. என் தம்பி அக்கா அக்கான்னு சுத்தி சுத்தி வருவா. நான் இதுதான் பாசம் நினைச்சிட்டேன். என் புருஷன் இப்ப மாதிரி கோவத்துல கத்துவாங்க. இப்படி பணத்தெல்லாம் உங்க வீட்டுல கொண்டு வாரி இறக்கின்னு என்ன திட்டுவாவ. ஏன் அடிக்க கூட கைய ஓங்குவாவ. பணத்தை சம்பாத்தியம் பண்றவிய அந்த பணம் வீணா செலவஞ்சா திட்டதான் செய்வாங்கன்னு அந்த அடிப்படை அறிவு கூட இல்ல. பணத்தை வாங்குறவங்க பல்லதான் காட்டுவாங்கன்னு கூட புரிஞ்சிக்க தெரியல. அதற்ற புருஷனை விட பணத்துக்காக பல்ல கட்டுற அம்மாவும் தம்பியும் அப்பாவும் தான் பெருசு நினைச்சிட்டேன். அவங்க காட்டுற பாசம் தான் உண்மைன்னு நம்பிட்டேன். புருஷன் திட்டுதாரு அடிக்க வராருன்னு நினைச்சேன். ஆனா அவர் எதுக்கு இதை பண்ணுறாருன்னு யோசிக்கல. திட்டாரு, அதனால எனக்கு பிடிக்கல. அம்மா என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கிட்டாங்க, பாசம் காட்டுறாங்க, நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, பிடிச்சதெல்லாம் செஞ்சு பரிமாறுறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் என் புருஷன் அடிச்ச உடனே என்னை பத்தி பத்தி பாதுகாக்கிற எங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடலான்ட்டு போனேன். போனதுக்கு அப்புறம் தான் லட்சணம் தெரிஞ்சிருக்கு.
போய் 2 நாள் உன் மாப்பிள்ளை எப்ப கூப்பிட வருவான்னு கேட்டாவ. நான் கோவிச்சிட்டு வந்துட்டேமா. இனிமேல் அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். என்ன திட்டுறவ அடிக்கலாம் வாராவன்னு சொன்னேன். உங்க அம்மா என்ன சொன்னாவ? புருஷனா அப்படித்தான் இருப்பவ, புருஷன் சம்பந்தம் தான் ரொம்ப முக்கியம், உன் புருஷனை வேணா சேர்த்து கூட்டிட்டு வான்னு சொன்னாவ. நான் அவனை திட்டுறவ அவன் எனக்கு வேண்டாம், நான் இனி அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அங்க இருந்தேன். இலையில சோறு போட்டவிய தட்டுக்கு மாத்திருப்பாவ. தட்டுக்கு மாத்தினா கூட பரவாயில்ல, வேண்டாம் வெறுப்பாதான் கஞ்சி ஊத்துனாவ. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்த எங்க அம்மாவா இதுன்னு எனக்கே சந்தேகம் வந்துட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி அக்கான்னு சொன்ன தம்பியா இவனே எனக்கே ஆச்சரியமாயிட்டு. என் பொம்பளை பிள்ளை எனக்கு வாரிசு, என் தங்கம், இவ வந்த ராசி தான் நான் டாக்ஸியா எடுத்து விட்டுருக்கேன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இப்பெல்லாம் நான் முன்ன போய் நின்னாலே என் தம்பியை தான் கூப்பிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் என்ன ஒதுக்குறத நான் பார்த்தேன். ஆனாலும் வீம்பு, புருஷன் ஒன்றும் வேண்டாம், அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாதான்னு வைராக்கியம். தப்பு பண்ண புருஷனுக்கு தண்டனை கொடுக்கலாம், தப்பே பண்ணாத புருஷனுக்கு தண்டனை கொடுத்துட்டு போனேன். அதான் தென்ன அங்க அவமானத்தை சந்திக்க ஆரம்பிச்சேன். ஊருக்கு அறவிலாம் வரவ என்ன எப்போ புருஷன் வீட்டுக்கு போற போவலியா? இது உனக்கும் புருஷனுக்கும் பிரச்சனையா? அம்மா வீட்டுல எவ்வளவு நாள் இருக்க முடியும்? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தா புருஷன் வீட்டுல தான் இருக்கணும், அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷன் வீட்டுல இருக்கணும்னு ஆளுக்காலா புத்தி சொல்ல வந்துட்டாங்க. ஒரு நாள் முழுக்க எங்க அம்மா வீட்டுல இருந்தா சொர்க்கமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒவ்வொரு நொடியும் நரகம்னு. ஒவ்வொருத்தரும் மூஞ்சி மோரையை தூக்க ஆரம்பிச்சாங்க. ஊர்ல கல்யாணம் சடங்கு வரும், எங்க வீட்ல இருந்து எல்லாரும் போவாங்க, என்ன கூட்டிட்டு போக மாட்டாங்க. உள்ளூர்காரங்க கூட எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. சரி அம்மாக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளும் கூட போய் சாப்பிட்டு வரலாம்னு பார்த்தா எங்க அம்மாவே சொல்லுவாங்க, நீ வேண்டாம், 200 ரூபாய் மொய் வச்சேன்னா வா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அசிங்கமா போயிடும். அதே என் புருஷன் கூட நான் இங்க இருக்கும்போது எங்க ஊர்ல இருந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு இங்க வருவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, நல்ல வசதியா வாழுதியே அப்படி இப்படின்னு. அதே எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாங்க, லெட்டரே கொடுக்கல எனக்கு. அவ்வளவுதான் பொம்பளை வாழ்க்கை. எனக்கெல்லாம் யாருமே பத்திரிக்கையே வைக்கிறது கிடையாது இல்லையா வடிவி? இந்த ஊர்லயே கல்யாணம் எல்லாம் நடக்கும், யாருமே எங்களை கூப்பிடவே மாட்டாங்க, நாங்களதான் வெக்கங்கட்டு போய் தின்னுட்டு வருவோம். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன மானஞ்சூடி, ஒரு வாய் வயிறு நிறைஞ்சா போதுன்னு வெக்கங்கட்டு போய் தான் தின்னுட்டு வருவோம். உண்மைதான், ரொம்ப கொடுமையா இருந்தது. போக போக எங்க அம்மா மூஞ்சி மாதிரி தூக்க ஆரம்பிச்சாங்க. தினமும் திட்டுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்க, ஆனா இப்பெல்லாம் தினமும் வேலைதான். என் புருஷன் கூட நான் இருக்கும்போது கூட எங்க வீட்டுக்கு விருந்துக்கு போவேன், அப்பெல்லாம் ரொம்ப மகாராணி மாதிரி பார்த்தாங்க. என் புருஷன் இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் என்னை எவ்வளவு கேவலமா நடத்தினாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. எல்லாரும் ஆளுக்கால மூஞ்சி தூக்க ஆரம்பிச்சாங்க. என் புருஷன் ஒரு நாள் கூட மூஞ்சி மாதிரி தூக்குனதே இல்லை. நான் அவளை எவ்வளவோ கேவலப்படுத்தினேன், எவ்வளவோ அசிங்கப்படுத்தினேன். எல்லார் வாழ்க்கையிலும் முதல் காதல் இருக்கிறதா, அது எல்லாருக்கும் கை கூடாது. அது எவ்வளவு பெரிய வேதனை வலியை கொடுக்குன்னு கூட புரிஞ்சிக்காம என் புருஷனை வார்த்தையாலேயே காயப்படுத்தினேன். அவருக்கு அது எவ்வளவு பெரிய காயம், அதுக்கு மருந்தா இல்லாட்ட கூட பரவாயில்ல, அதை இன்னும் அதிக காயப்படுத்தினேன். என் புருஷனை முதல் காதல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல எதிர்காலத்தை இழந்துட்டமே, காதலிச்சவளை கை விட்டுட்டமே, துடியா புழுவா துடிச்சிட்டு இருக்கும் போது நான் இன்னும் அதுல எண்ணெய் தூக்கி ஊத்துனேன். அவளை சித்திராத படுத்தினேன். அவருக்கு கூட நல்ல வாழவும் இல்லை, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் இல்லை. வேண்டாம் வெறுப்பா இந்த பிள்ளைய பெத்துக்கிட்டேன். ஒரு சராசரி ஆம்பளைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கூட நான் கொடுக்கல. அப்ப கூட அவர் என்ன மனைவிங்க ஸ்தானத்தை எங்கேயும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவருக்கு கோவம் வந்தது. ஆமா, இந்த ராணியை நான் அசிங்கப்படுத்தினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாலிய பிள்ளை அசிங்கப்படுத்துறாங்க, அடிப்படை அறிவு கூட இல்லாம அவளை அசிங்கப்படுத்தினேன். அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ புருஷன் வீட்டு வந்திருக்கும் போது கூட அவளை நான் அசிங்கப்படுத்தினேன். அது இப்பதான் எனக்கு அந்த வலி புரியுது. ஒரு புருஷனை விட்டு பிரிஞ்சு அவ இங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பான்னு கூட புரிஞ்சிக்காம நான் அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினேன். இப்ப அந்த வலியை நான் அனுபவிக்கும் போதுதான் புரியுது. அந்த ஊருக்காரங்க என்ன அசிங்கப்படுத்தும் போதுதான் இங்க நான் ராணி அசிங்கப்படுத்தினது எனக்கு புரிஞ்சுது. ஒரு பொண்ணு வாழ வழி இல்லாம வந்திருக்கும் போதே அவளை இன்னும் காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி அதுக்கான தண்டனை நான் வச்சுட்டேன். என் புருஷ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் இருப்பான். போ தம்பி, இங்க வா, அத்தைக்கிட்ட வா. வாமா வா, அத்தைக்கிட்ட வா. போ அத்தைக்கிட்ட போமா. என்ன உங்க பாட்டி வீட்டுக்கு போயிருந்தீங்களோ? என்ன உங்க பாட்டி வீட்டுக்கா போயிருந்தீங்க? ஒரு நாள் கூட இவனை தூக்கி கொஞ்சவே இல்லை. என் தங்க பிள்ளைய அத்தை தூக்கி கொஞ்சவேன். என்னம்மா வா, அத்தைக்கிட்ட இருமா.
எடி பிள்ளை இப்போதைக்கு அவட்ட கொடுத்து விடுங்க. பிள்ளைய பார்த்தாதான் அவகிட்ட கொஞ்சம் பேசுவான். இல்லைன்னா இப்போ அவன் மேலக்கு கோத்துல அவளை விரட்டி அடிச்சு விடுவான். சரி போய் அப்பா பார்த்துட்டு வாங்க. அப்பா 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 போய் அப்பா பார்த்துட்டு வாங்க. தங்கப்பிள்ள இங்க வா. போமா சித்தி கிட்ட போமா. அட்டியச்சப்பா உங்க அன்னிக்காரி இருக்கா, நீ என்ன சித்தின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. மறுபடியும் ஆப்பு வச்சியன்னு கேட்க. இல்லட்டி முறை சித்தி தானே அதுக்கு சொன்னேன். முறை நொட்டிச்சு அதான் முடிக்கலல்ல. இப்ப நீ அத்தனை நானும் அத்தைதான். எப்படி சொல்லி கொடுக்கானே. சரி கோபப்படாத. இந்த உன் பிள்ளைய புடி. மறுபடியும் நீ வெறுப்பேத்தாத. இல்ல அத்தனை வர மாட்டேங்கிட்டி. வராதுல்ல. வரலையே. பாத்தியா உனக்கே வர மாட்டேக்கு பாத்தியா. கொல்ல தங்க பிள்ளை வயிறு பிள்ளை அப்படி எங்க அண்ணன் மாதிரியே இருக்கான் பாத்தியா. நான் உனக்கு என்னடி பாவ பண்ண. நான் பாட்டுக்கு புள்ள நினைச்சு கொஞ்சனேன். இப்ப உங்க அண்ணன் மாதிரியே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லடி அச்சு பொருளாம அப்படியே இருக்காமல. இப்ப நான் எப்படி கொஞ்சுவேன். யான்ட்டே இல்ல நான் எப்படி கொஞ்ச முடியும். இப்ப கொஞ்சம் போது எனக்கு கருவேப்பை மூஞ்சி தமட்டி வருது. இல்ல உனக்கு என்னங்க என் மேல அவ்வளவு ஓர வஞ்சனு கேட்க. இத சொன்னேன். மாட்ட அந்த சைடு பாத்து எனக்கு லாடம் கட்டணும். அந்த சைடு புடி 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 புடி. அப்பா அந்த சைடு புடிங்கப்பா. நான் பாட்டுக்கு அசந்த தூங்கிட்டு இருந்திருக்கேன். ஐயோ மணி எத்தனைன்னு தெரியலையே. இப்பா அந்த வாடகை புடிச்சு இழுங்கப்பா. அப்பா அதங்க இழுங்க. சரி நீ அங்க இழு. ஐயோ போச்சதே. எல்லாரும் முழிச்சிட்டாங்க. அத்தை என்ன நினைப்பாங்க இவ்வளவு நேரம் தூங்கி இருக்க. ஐயோ இந்த மனுஷனை கொஞ்சம் கறி எடுத்துட்டு வர சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆகுது. என்னங்க என்னமா நான் உனக்கு கறி எடுத்து சொன்னேன்ல. என்ன சொல்லி விட்டுருங்க வாங்கிட்டு வந்துருமா. இட்லிக்கே கறி வைக்கலான்னு பார்த்தேன். நான் இப்ப 10 நிமிஷம் வாங்கிட்டு வந்துருமா. இல்ல நான் போறேன். சீக்கிரம். அத்தை என்னம்மா காப்பி குடிக்கியா. சாரி அத்தை கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை நான் செய்யறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க என்ன வேலை இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் பதறத. அது லேட்டா தூங்குனா அப்படின்னா நடந்திருக்கு. அதுக்கு என்னம்மா நீ தூங்கிருக்க வேண்டியதானே. ஐயோ ஐயா ஏடு அவசரமா எந்திரிச்சு வாரா. சரிங்க அத்தை நான் வேணா எல்லா வேலையும் பார்க்கட்டுமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு அவன் என்ன 1 வாரம் இருக்கானோ 10 நாள் இருப்பானோ. அப்புறம் அவன் பாட்டுக்கு மிலிட்டரிக்கு போயிடுவான். அது வரைக்கும் வேலையெல்லாம் ஒண்ணு நீ செய்ய வேண்டாம். அவன் கூட இரு. அவனே நீங்க 10 நாளுக்குள்ள தான் இருப்பான். அதுக்கப்புறம் நீ வேலை செஞ்சுக்கலாம். நம்ம வீடுதானங்க என்ன வேலை இருக்க போது. ஒண்ணு இல்ல. நீ அவங்கிட்ட பேசிட்டு. இல்லத்தான் நான் வேலை பாக்குறேனே சொல்லும்ல. இப்பமே அடுப்பல வந்துட்டேனா பிறவே அவன் போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அத்தை ஒண்ணு வருத்தம் இல்லையே. இது என்ன வருத்தம் இருக்குது. இது மாதிரி நான் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை பாரு ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கு. அதுல பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதை எடுத்து வச்சுக்க. சரிங்க அத்தை. கண்டிப்பா எங்க மைனி நகை போட்டிருக்க மாட்டாவ. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் பார்க்க வரவா பாத்துக்க. இந்த சமூகம் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கானா பொண்ணை பார்க்கணுட்டு எல்லாரும் வரவா பாத்துக்க. சரிங்க அத்தை. அவங்க முன்னாடி இப்படி வெறும் கழுத்தா இருந்தா நல்லா இருக்காது. அத்தைக்குள்ள செயின் நல்லா தார போட்டுக்க. அது உங்க நகைன்னு தெரியுமே. அது எதுக்கு போட்டுக்கிட்டே. இல்ல நான் இப்பதான் ஒரு 5 பவுன் செஞ்சேன். அது எனக்கு இருக்குது. எனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்குது. நீ போட்டுக்க. இவன் சண்முகம் தான் செஞ்சு கொடுத்தான். சரிங்க அத்தை. வெறும் கழுத்தா இருக்காது என்ன. நான் வேணும் ஊரு போறதுக்குள்ள தாலி பிரிச்சு போட்டுருவான். அப்போ வேணா ஒரு 5 பவுனுக்கு தாலி கூட செஞ்சிருவான். சரிங்க அத்தை. நீ அவனுக்கு வந்து காப்பியை கொடு. நான் பீரோல தான் செயின் இருந்து எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. இந்த சண்முகம் வெளியில தான் நின்னுட்டு இருந்தான். இந்த காப்பி கொண்டு அவனுக்கு கொண்டு கொடு. நானா நீ தான் கொண்டு கொடுக்கணும். நான் இன்னும் உனக்கு கொண்டு கொடுக்கல. நீ எந்திரிச்சு வருவேன்னா இருந்தேன். நீ போய் கொண்டு கொடு. சரிங்க அத்தை. நான் செயின் எடுத்து உன் கட்டில கொண்டு வச்சிடுறேன். எடுத்து போட்டுக்க. சரிங்க அத்தை. நான் கொண்டு காப்பி கொடுக்க போணுமா. இப்போ அந்த மாட்டை அங்க புடிச்சு இழுங்கப்பா. எப்பா அது லாடம் கட்ட விடுங்க. எப்பா ஐயா நான் காப்பி கொண்டு கொடுக்கணுமா. எப்பா பயமா இருக்குதே. இல்ல இந்த மாடு ரொம்ப மோந்து பிடிக்குது. இதை வேணா வித்து போடுமால. மோந்து பிடிக்கதான் நல்லது. அது கிடக்கட்டும். நான் அடுத்த லீவ்ல வரும்போது பாத்துக்கலாம். இன்னும் 10 நாள் தானே எனக்கு லீவ் இருக்குது. ஆமாப்பா நான் இதுக்கெல்லாம் லாடம் கட்டி போட்டுருக்கேன். மூக்குக்கு கைனங்க போட்டுருவோம். ஒண்ணும் செய்யாது. உங்க அம்மா தான் அடிக்கடி தோட்டத்துல லாந்துவா பாத்துக்க. இல்லப்பா அது நம்ம வளர்த்துட்டோம். விற்க வேண்டாம். வீட்டுல வளர்த்த மாட்டை யாராவது விற்பாங்கப்பா. அதெல்லாம் வேண்டாம். மர்மம் வந்திருக்கல. சரி நான் அம்மா கறி வாங்கிட்டு சொன்னா நான் போய் வாங்கிட்டு வரேன். அதான் அவன் போயிருக்கான்ல.
இல்லடா அவன் இன்னும் வரக்கான. அம்மா வேற அவசரப்பட்டுட்டு கிடந்தா. நான் போய் வாங்கிட்டு வரேன். இருங்கப்பா, நான் வேணா போய் வாங்கிட்டு வரேன். காஃபி. டேய் நான் கறி வாங்கிட்டு வரேன். சரிங்கப்பா. பையன் ஃபிளாட் ஆயிட்டான். ஐயோ காஃபி. சாரி, ஏன் நான் பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டேன். தெரியாது. சாரி. இப்ப என்ன, அது என்ன பெரிய குத்தமா? இல்ல, முத நாளே இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கேன். வீடு தானே, உன் வீடு தானே, இதுல என்ன இருக்கு? இல்ல, ஏதாவது நினைச்சிருப்பீங்களோன்னு. தூக்கம் வந்தா தூங்க தானே செய்யணும். நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருந்திருக்கோம், தூக்கம் வந்திருக்கும்ல. நீங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. ஆ, எனக்கு தூக்கமே வரல. ஏன்? அழகு ஓவியமா சிற்பமா பக்கத்துல படுத்திருந்த, எப்படி தூக்கம் வரும்? சிரிக்கிற பொழுது இல்ல, சிரிக்க சிரிச்சிரு. காஃபி போடுங்க. ஏன் ஏன்னா ஊட்டி விட்டா என்ன? அம்மா, இதெல்லாம் எந்த தப்பும் இல்லம்மா, ஊட்டி விடலாம். நான் ஒன்னும் உனக்கு தொடலமா, நீ என்ன தாராளமா தொட்டுக்கலாம். நான் எந்த கண்டிஷனும் போட மாட்டேன். போடுங்க. இரு, தேடுவாங்க. இந்த காஃபி போடுங்க. என்ன அப்படி பார்க்காதீங்க. அதை பார்க்கலாம். பார்க்காதீங்க. என்ன இப்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க போயிடுங்க. அதான் பிடிச்சிருக்குல்ல. நேத்து எதுவும் இல்ல. ஹாய், அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இப்போ போங்கவா. ஒரு நொடி கூட தாங்க வைக்க மாட்டேன். இன்னும் 10 நாள் தான் லீவு. 10 நாள் விட மாட்டேன். சும்மா இருங்க. என்ன சும்மா இருக்கணும்? ஏய் சண்முகா, அப்பா கறி வாங்க போயிட்டாங்களா? ஐயோ அத்தை, இத விடுங்க. ஐயோ, நான் வேற நேரம் காலம் தெரியாம. சரி சரி, ஏல நான் அப்பா போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் அப்பா பாத்துக்கிறேன். இன்னைக்கு விட மாட்டேன். ஹாய், ஐயோ, அத்தை பாத்துட்டாங்களே. எதுவும் நினைச்சிருப்பாங்களோ? ஐயோ, அத்தை பாத்துட்டாங்களே. காபி குடிச்சானம்மா? ஐயோ, குடிச்சாங்க. சரிம்மா, நீனு காபி குடியா? சரிங்க. எம்மா முகத்தை கூட பார்க்க முடியலையே. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நடக்கதா. ஐயோ ஐயோ ஐயோ, இனிமேல் அவங்க இருக்க பக்கமே போயிடக்கூடாது. சப்பா. ஆதிரா, போச்சுது. என்னங்க, அத்தை வருவாங்க. போங்க. போணுமா? ஐயோ, என்னங்க அத்தை பார்த்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல என்ன இருக்குது? இதுல என்ன இருக்குதா? இதுல என்ன இருக்குது? என் பொண்டாட்டியும் அடைச்சு வச்சுட்டு இருந்தேன். இதுல என்ன இருக்கு? சரி போங்க, உங்களுக்கு வெக்கமே இல்ல. இதெல்லாம் வைக்கப்பட்ட முடி மாதிரி. ஐயோ போங்க, உள்ள வராதீங்க. நீங்க வெளியில போங்க. ஹாய், முடியாது. அதான் நீ உட்க சொல்லிட்டல. அதுக்கு அதுக்குதான். ஐயோ உள்ள வராதீங்க, அத்தை பாத்துருவாங்க. அத்தை பாத்தாடி. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், உள்ள வராதீங்க. போங்க ப்ளீஸ். எங்க போங்க ப்ளீஸ்ங்க. இல்ல, நான் போக மாட்டேன். ஐயோ போங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அத்தை மறுபடியும் பார்த்துட்டா போச்சு. அத்தை இப்போ கிச்சனுக்குள்ள வருவாங்க. சீக்கிரம் போங்க. நான் இங்க வராம இருக்கணும்னா நீ நம்ம ரூமுக்கு வா. மாட்டேன். அப்போ நான் இங்க எங்க போங்க, எனக்கு பயமா இருக்குங்க. என்ன அத்தை வந்துருவாங்க சொல்லிட்டா? எனக்கு வேண்டாம். அதெல்லாம் வேணும். வேண்டாம் வேணும் வேண்டாம். வேணும்டி. எனக்கு பொண்டாட்டி எதுவும் பேச வேண்டாம். இந்த இடம் பேசுறதுக்கு சௌரியப்படல. வா போலாம். போலாமா? ஏமா ஆதிரா, ஆதிரா. அது வந்து இல்ல, இது வந்துட்டேன். சரி சரி சரி,
சரி சரி இங்க நாங்க போயிடலாமா? மரியாதை என்ன விடுங்க சொல்லிட்டேன். நான் வர மாட்டேன். யார் விட போறா? என்ன விடுங்க. அத்தை மறுபடியும் பார்த்துட்டாங்க. சோ, போச்சு போங்க. அதெல்லாம் விட முடியாது. விடுங்க சொல்லிட்டேன். விட முடியாடி. விடுங்க, நான் கடிச்சு வச்சிரேன். விடுங்க. கடி பாப்போ. அதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். கடி கடி கடி. போங்க. வெக்கமா போச்சுது. அத்தை என்ன நினைச்சிருப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணு நினைச்சிருக்க மாட்டாங்க. போங்க. சரி வா. மாட்டேன். நான் விட மாட்டேன். அத்தை கிட்ட சொல்லி கொடுத்துறேன். அவங்க புள்ளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. சரி நம்ம ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசுனது கூட இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு கேக்குறேன் கூட போங்க. கூட கூட கொடுத்தாதான் கிடைக்கும். இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். கொடுத்தா கிடைக்கும். இது என்னடி மொழி? ஓய் தமிழே, தமிழ் பாத்துமா பயந்துட்டேன். என்ன வீட்ல வச்சுதான் கூட்டிட்டு நீங்க இப்ப பொதுவெளியில கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நிறைய இருக்குது. ஒரு நிமிஷம் நில்லு. நீ வீட்டுக்கு வரல, பிள்ளைங்களோட இருந்த. அதான் சரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்க, எதுக்கு சந்தோஷத்தை கெடுப்பானு நின்றுட்டு இருந்தேன். அதான் ஃப்ரெண்ட்ஸோட அட்டடிச்சு முடிச்சாச்சா? சொல்ல வேண்டிய சொல்லியிருந்தேன். நான் அரட்டை அடிச்சதை நீங்க பாத்தீங்க. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட தான் அட்டடிக்க முடியும். சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமே நின்றுட்டு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. உன்கிட்ட பேசாம நான் போறேன். நெல்லு நான் போறேன். போன என்ன ஆகும் தெரியல. போத்துக்க வர வர மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. சப்பா சரி நான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். நான் இந்த ஊர் எம்பியா பதவி ஏற்கிறேன். ஒண்ணுதான், இந்த ஊர் எம்பியா நான் பதவி ஏற்கிறேன். எம்எல்ஏ. என்ன சொன்னீங்க? எம்பி. எப்படி? நான் ஏற்கனவே கட்சியில தான் இருந்திருக்கேன். நான் ஏற்கனவே அரசியல தான் இருக்கேன். அரசியலா? ஆமா தமிழ். என்ன, நான் போன போஸ்டிங்ல தான் இருந்தேன். ஆனா அதெல்லாம் பண்ணா நான் டெல்லிக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். இப்ப அங்கெல்லாம் போக முடியாது. எனக்கு ஒன்னையும் புள்ளை விட்டு இருக்க முடியாது. அதான் வேண்டான்னு நானே எம்பி பதவியை கேட்டு வாங்கிக்கிட்டேன். எம்பியா இருந்தா இங்க உங்க கூட இருக்கலாம். உங்க கூடயும் பிள்ளை கூட இருக்க முடியாது. அது என்ன வாழ்க்கை? அதான் எம்பியே போதுன்னு சொல்லிட்டேன். எதுனா உங்க கூட இருக்கலாம், பாதுகாப்பும் ஈஸியா என்னால கொடுக்க முடியும். அப்புறம் கட்சியில இருந்து வீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்க ஷிஃப்ட் ஆயிக்கலாம். பிள்ளைக்கும் பக்கத்துலயே ஸ்கூல் இருக்குது, ரொம்ப பக்கம். அதனால பிள்ளை பத்தின பயமும் நமக்கு வேண்டாம். வீடு செட் ஆகணும், அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நீ கலெக்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு அது ரொம்ப பக்கமாவும் இருக்கும். எனக்கு புரியல. நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப வீட்டுக்கு போண்டா, ஃப்ரெண்ட்ஸோட இரு. நான் வீடுல ஷிஃப்ட் பண்ணணும் உனக்கு சொல்றேன். நீங்க அரசியல்வாதியா? ஆமாடி. என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் தான் கொஞ்ச நாள் கட்சியில இருந்து விலகி இருக்கேன். ஐயோ, ராக்கி. இல்ல இல்ல. உன் கூடயும் புள்ள கூட இருக்கதாண்டி எனக்கு வாழ்க்கையே. எனக்கு உன் கூடயும் புள்ள கூட இருக்கணும், அதுதான் பிடிச்சிருக்கு. எம்எல்ஏனா வேலை ரொம்ப பெருசா இருக்காது. உன் கூடயும் புள்ள கூட ரொம்ப நேரம் இருக்கலாம். நான் யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா? இப்ப எதுக்கு நீ அதை கேக்குற? ஐயோ, நீங்க டெல்லியில ஏதாவது போஸ்டிங்ல இருந்தீங்களா? ஆமா. நான் யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா என்ன, தெரியாம போன என்ன? என் உசுர நீ புள்ள போதும். நிஜமாவே நான் யாரு என்னன்னு தெரியலையா? ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? அது சரி, இந்த ஊரு எப்படி பாதி வேற உங்களுக்கு தெரியுதே? அது என்னமோ தெரியல, பாதி வரை ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால பேசிடுவேன். அது எப்படி? நான் தானே என் கையை நடக்கும் பண்ணினேன். அப்படி இருக்க முடியுது எப்படி? இது என் ராக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடி தமிழே? ஏய் ஏய், ஐயோ மைக்க மட்டும் வந்துட்டா. ஏய் என்னடி, என்னாச்சு இவளுக்கு? தமிழே, 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 என்னாச்சு இவளுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏமா, எல்லாரும் கொஞ்சம் சுசுப்பா வேலை பாருங்கம்மா. அந்த பொம்மைக்கு Dress மாத்தி விடுங்க. அந்த புது பட்டு சேலை கட்டி விடுங்க. நம்ம கல்ல ப்ளவுஸ் ஸ்மார்ட் மால்ல தைப்பங்கதே வெளியில எதுக்கு தெரியணும். எல்லாரும் அதை சரியா மாத்தி வைங்க. ஏமா, பிள்ளைக்கு பால் கொடுக்கறவங்களுக்கு பின்னாடி ரூம் இருக்குது.
எம்மா ஜனனி, எல்லாரும் வேலை பாருங்க, வேலை பாருங்க. எம்மா ஜனனி, வேலை நேரத்துல யாரும் மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காங்க, வேலை பாருங்க. எம்மா ஜனனி, எம்மா ஜனனி, யார் பார்க்கணும்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? யார் வேணும் உங்களுக்கு? ஜனனி, யார் வேணும் உங்களுக்கு? துளசிமா, அண்ணி, இங்க வா. என்னம்மா, நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல அண்ணி, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. என்ன பிஸி? உன் நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். இங்க உனக்காக நிறைய சேலை ப்ளவுஸ் எல்லாம் தச்சு வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். தமிழ் இப்பதான் வந்துட்டு போனாங்க. சரி, அவங்க கிட்ட கொடுத்து விடலான்னு பார்த்தேன். அவங்க உங்க பிள்ளைக்கு நீங்களே கொண்டு கொடுங்க, அப்பதானே அவ சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான். அதெல்லாம் வேண்டாம் அண்ணி, எனக்கு நீங்க மட்டும் போதும். அந்த வீட்டுல நான் இருந்தப்போ எனக்கு உறுதுணையா இருந்தவா நீ மட்டும் தானே. உன் அன்பும் பாசமும் கருணையும் தானே என்ன அங்க இருக்க வச்சதே. உன்ட்ட போய் மறக்க முடியுமா? நான் பெத்தெடுக்காத மூத்த பொண்ணுன்னு உன் நினைப்பு இல்லாம இருக்குமா? எப்பவுமே எனக்கு உன் நினைப்பு வரும். இந்த கடைக்கு உன் பேர் தான் வச்சிருக்கேன். அண்ணே, அண்ணி, அம்மா. அண்ணிங்க வார்த்தை வேண்டாம். ஜனனி, அண்ணிங்க வார்த்தை வேண்டாம். அம்மாங்க வார்த்தை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமா ஜனனி இப்படி சொல்லுத? அண்ணி வேண்டாமா, அம்மானே சொல்லுமா. அதை கூப்பிட்டு பழகிட்டேனா? அதான். ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு வார்த்தை பேசிருங்க. அதான் என்னையே கூட்டிட்டு வந்தாங்க. இல்லைன்னா என்ன ஏசுவாங்க. சரி, உன்னை ஏசுவாங்கன்னா நான் பேசுறேன். உங்க அம்மா பேச்சு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நாக்குல தேளு கொடுக்க இருக்குது. வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க. சரி, நான் உனக்காக பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ கடையில சுத்தி பாரு. உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வர வைக்கிறேன், சாப்பிடு. சரியா? சரி. எங்களை மன்னிச்சிருமா. என்ன பேசணும்? என் பையன் உன்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? ஏன் ஜனனி, என்ன பார்க்க வரல? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? உங்ககிட்ட இருக்குங்க நான் பேசணும். நீங்க யாருங்க? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும், எனக்கு கல்யாணம் பண்ற ஆசையே இல்ல. ஜனனி, நம்ம ரெண்டு ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டேன். கேவலம் ஒரு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்டேன். அந்த உணர்ச்சிக்கு இடம் கொடுத்ததுனால நான் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை இழந்தேன், எவ்வளவு அவமானங்களை சந்திச்சேனே எனக்கு மட்டும் தான் தெரியும். கூலோ கஞ்சம் முதிர்கன்னியா இருந்தாலும் அம்மா அப்பா கூட நிம்மதியா குடிச்சிட்டு இருந்தேன். எப்போ உங்களால நான் கரைப்பட்டனோ அன்னைக்கே போச்சுது என் நிம்மதி. சின்ன விஷயம், கொஞ்சம் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்டேன். சாரி ஜனனி, தப்பு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, தொட்டுட்டோம். கரம் பிடிக்கணும்னு கூட நினைச்சு பார்க்கல. அது கூட பரவாயில்ல, சாக துணிஞ்ச. அப்ப கூட என் கழுத்துல தாலி கட்டணும்னு தோணல. அப்ப கூட நான் உங்களை தப்பா நினைக்கல. ஏன்னா அப்போ நீங்க ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்தீங்க. அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி, வாழ்க்கை கொடுக்கல, ஆதரவாவது இருப்பீங்கன்னு பார்த்தேன், ஒரு பாதுகாப்பா இருப்பீங்கன்னு பார்த்தேன். அது கூட முழுசா உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியல. அம்போன்னு கை விட்டீங்க. ஒரு நேரம் ஆதிரா, ஒரு நேரம் நானு, மாத்தி மாத்தி ரெண்டு பேரையும் குழப்பி ரெண்டு பேரையும் வேதனைப்படுத்தி. போதும், ஒரு மனுஷனுக்கு தெளிவா முடிவெடுக்க தெரியணும். ஒண்ணு வேணும்னா வேணும்னு முடிவெடுக்கணும், வேண்டாம்னா வேண்டாம்னு முடிவெடுக்கணும். அதுதான் எதிர் தரப்புல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் குழப்பி எங்க ரெண்டு பேரையும் குழப்பி ஆதிராவா நானு குழம்ப வச்சு கடைசியில ஆனா நீங்க குழப்பினீங்க. ஆனா ஆதிரா தெளிவா முடிவெடுத்தா. சத்தியமா சொல்றேன், நானும் குழப்ப நிலையில தான் இருந்தேன். ஒரு பக்கம் நேசிச்சவா, இன்னொரு பக்கம் நான் தெரியாம தொட்டவா. அதான் சொல்லிட்டீங்க, தெரியாம தொட்டுட்டேன்னு. போய்கிட்டே இருங்க. ஆனா இப்ப புரியுது, நான் உன்னை நேசிச்சிருக்கேன். தொட்ட பாசமோ தொட்ட உறவோன்னு தெரியல. தொட்ட உடனே இனம் புரியாத பாசம், ஒரு உரிமை வந்துட்டு அவனை நேசிச்சேன். ஆனா உன்னை நான் தொட்டுட்டேனே. நேசிச்சத காலம் முழுக்க நெஞ்சில சுமக்கலாம். தொட்ட கரைய தாலி கட்டி தானே போக்க முடியும். நான் ஒன்னு கட்டாயப்படுத்தி தொடலையே. ஆமா, கட்டாயப்படுத்தலதான். என்னமோ தெரியல, இனம் புரியாத ஒரு நேசம் பிடிச்சிருக்கேன். வாழணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, நான் அந்த முடிவுல இருந்து வெளியில வந்து ரொம்ப நாள் ஆயிட்டது. அப்படி சொல்லாத. நான் என்ன பண்ண நீ என்ன நேசிப்ப? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பாத்துக்கிட்டு போங்க. என் வாழ்க்கையே நீதான். இல்ல, எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் இப்ப வாழ்றேன் பாருங்க, தன்னிச்சையா, தைரியமா, நிம்மதியா. இந்த வாழ்க்கை எனக்கு போதும். கூட இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க இருக்கல. ஆதரவா, அன்பா, பாசமா, காவலனா இருக்க வேண்டிய நேரத்துல நீங்க இருக்கல. இப்போ நான் எல்லாத்தையும் மீறி தன்னந்தனியா போராடி ஜெயிச்சு ஒசரத்துல இருக்கும்போது இப்ப எனக்கு எந்த துணியும் தேவையில்லையே. தூக்கி எறியல. தூக்கி எறியல, எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். நான் உன்னை உசுக்கோசரா விரும்புறேன்னு சொல்றேன்ல. அதான் சொல்றேங்க, பாசமா இருந்தாலும் சரி, விருந்தா இருந்தாலும் சரி, தேவைப்படும் போது தாங்க அது அவசியமா படும். இப்போ எனக்கு அவசியமா படல. காதலு, கல்யாணம், குடும்ப வாழ்க்கை எனக்கு இப்போ அவசியம் இல்லாதது. ஒரு 15 பெண்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன். தன்னிச்சையா சுயமா என் கையில சம்பாத்தியம் வருது. இது குடுக்குற தைரியம் இப்போ எனக்கு யார் கொடுத்தாலும் தராது. எதுவுமே இல்லாதப்போ உங்க தயவு எனக்கு தேவைப்பட்டுச்சு, உங்க பாதுகாப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ நீங்க எனக்கு கொடுக்கல. வாழ்க்கையே இருண்ட மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்ல. நான் என் சொந்த கால்ல நிக்கிறேன், தைரியமா இருக்கேன், தைரியமான பொண்ணா இருக்கேன். இப்போ எனக்கு யார் தயவும் தேவையில்லை. ஒரு வேலை குடும்ப வாழ்க்கை எனக்கு வேணும்.
எல்லா பெண்களையும் மாதிரி எனக்கும் குழந்தை குட்டின்னு வேணும்னு ஆசைப்பட்டா பார்க்கலாம். எனக்கு இப்போ வேணும். தேவையில்லாம இதை வேதனைப்படுத்தாதீங்க. எனக்கு இப்படி வேணும். சரி, உனக்கு நல்லா தெரியும் நான் உன்னை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கலதா, ஆனா ஒதுங்கி இருந்தீங்கல்ல. நீ என் சூழ்நிலை இருந்து பார்த்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என் சூழ்நிலை இருந்து பாரு. காலேஜ் பொண்ணு என் கண்ணு முன்னாடி. அவளை அவ சின்ன பிள்ளை இருக்கும் போதே நேசிச்சேன். அவ கூட என் வாழ்க்கைன்னு 1000 கனவு கண்ட. கனவு மட்டும் கண்டா போதாது. கனவு கண்டவளை தனக்கு சொந்தமாக்கிக்க தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு பிரச்சனை விட்டுட்டு போனவர் தானே. அவளுக்கு ஒரு ஆபத்து நடந்துச்சு. நான் இருக்கேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு துணையா நான் இருக்கேன், நான் உன் மனசு மட்டும் தான் பாக்குறேன், உன் உடம்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவளுக்கு நீங்க ஆறுதலா இருந்திருந்தா இன்னத்துக்கு ஆதிரா உங்க மனைவியா இருந்திருப்பா. சத்தியமா அந்த பொண்ணு தன்னை இழந்து வந்து நின்னப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு இன்னத்துக்கு உங்களுக்கு மனைவியா இருந்திருப்பா. ஊரே சொல்லலாம் அவன் அந்த ஆதி கூட ஓடி போயிட்டான்னு. நீங்க நம்பி இருக்கலாமா? எப்படி உங்களால நம்ப முடிஞ்சது? அது எப்படி சின்ன வயசுல அந்த பிள்ளை விரும்புதேன்னு சொல்றீங்க? எப்படி உங்களை விட்டுட்டு இன்னொருத்த கூட அது திடீர்னு உங்களையே கல்யாணம் பண்ணதுக்கு நாள் தள்ளி போட்டவா எப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான்னு யோசிக்க வேண்டாம்? சரி, அவன் இன்னொருத்தனை விரும்பி ஓடி போயிட்டுதாவே வச்சுக்கிடுவா. ஒரு நாள் போய் என்ன நடந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி பண்ணுன, உனக்கு என்ன நடந்தது, நீ ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. கேட்கலையே, நீங்க கேட்கவே இல்லையே. அந்த பொண்ணு தண்ணியை வெறுத்து தன் கோலத்தையே மாத்தி தன் அழகான முடி அழகு எல்லாத்தையும் இழந்து பரிதாபமா சுத்திக்கிட்டு இருந்தா. கோவக்காரியா மாறி இருந்தா. அப்ப கூட இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்னு நீங்க கேட்கவே இல்லையே. உண்மையா விரும்புறேன்னு சொன்னீங்க, பிறந்தல இருந்து விரும்புறேன்னு சொன்னீங்க. உங்க தங்கச்சிக்கு இவ்வளவு நிலைமை நடந்தா நீங்க கேட்காமல இருந்திருப்பீங்க. ஏன் எங்க விட்டுட்டு போன, எதுக்கு நம்ம விட்டுட்டு போனேன்னு கேட்டிருக்க மாட்டீங்க. அவ காதலி வேறத்த தொட்டுட்டான், இனி நமக்கு தேவையில்லை அப்படிதானே நினைச்சீங்க. சரி, மன்னிச்சிரு. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, ஆதிரா. ப்ளீஸ் அவகிட்ட போய் ஒரு வார்த்தை பேசுங்க, மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. எனக்கு ஏத்துக்கிடுவியா? அது வந்து உன்னை விரும்புறேன், மனசார விரும்புறேன். அது வந்து ப்ளீஸ், ஐ லவ் யூ. இல்ல, அது வந்து ஐ லவ் யூ ஜனனி. கல்யாணம் பண்ணிக்கலாம், சேர்ந்து வாழணும்னு கட்டாயம் இல்லை. என் மனைவியா நீ இருந்தா போதும், ஒரே வீட்டுல இருக்கலாம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜனனி, ஐ லவ் யூ ஜனனி.